நேர்களுக்கு வணக்கம். நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா, இந்த டெஸ்ட் பேபி ட்ரீட்மெண்ட் வரும்போது இன்ஜெக்ஷன்ஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குமா? ரொம்ப நாள் இன்ஜெக்ஷன்ஸில் இருக்கணுமா? என்ன பண்ணணும்? அப்படின்னு ரொம்ப ஒரு டவுட்டில் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ முக்கியமாக இந்த மாதிரி நபர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஐவிஎஃப் எக்ஸி சிகிச்சை, சோதனை குழாய் டெஸ்ட் பேபின்ற சிகிச்சை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஒரு 10 நாள் 12 நாள் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தாலேயே எக்கு ஃபாலிக்கல்ஸ் வளர்ந்துரும். அதுலேருந்து நம்மளால் எக் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உருவாக்கின கருவை நம்ம மோஸ்ட்டாக ஃப்ரோசன் சைக்கிளுக்கு தான் போகும். ஸோ இந்த எம்ப்ரியோஸை ஃப்ரீஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கழித்து பேபி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது யாருக்கெல்லாம் ஹிஸ்ட்ரி ஆஃப் மிஸ்கேரேஜஸ் கருச்சிதைவுகள் இருக்குதோ அவங்களுக்கு ஊசிகள் கொடுத்துட்டு, நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறவங்க, இது வரைக்கும் மிஸ்கேரேஜ் ஹிஸ்ட்ரியே இல்லைன்னு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வெறும் டேப்லெட்ஸ் அண்ட் வெஜினல் சப்பாசிட்ரிஸ் மூலியமாகவே நம்ம இந்த ஐவிஎஃப் எக்ஸி ப்ரோக்ராமை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ சோதனை குழாய் சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படின்னா ரொம்ப ஊசிகள் அதிகம் தேவை. 3 மாதம் 4 மாதங்களுக்கு ஊசிகள் கண்டினியூஸாக எடுக்கணும் அப்படின்றது தேவை கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நபருடைய உடல் அமைப்புக்கு ஏற்ற மாறும். அவங்க கருவுற்ற பிறகு கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்றத வச்சும் இது வேறுபடலாம். இது எல்லாருக்கும் யூனிவர்சலாக இப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. பட் பயப்படக்கூடிய அளவுக்கு வலி கொடுக்கக்கூடிய ஊசிகளோ மருந்துகளோ கொண்ட சிகிச்சை இது கிடையாது.